Taste the Daily. தண்ணீர் பிரச்சினை மற்றும் தெருவிளக்கு திட்டம் குறித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் கேள்விகளை எழுப்பினார். கோதாவரி காவிரி நதிகளை இணைப்பதற்கான தற்போதைய நிலை என்ன? நதிகளை இணைக்க ஏதேனும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதா என்றும், தண்ணீர் பிரச்சினையில் இருந்து தமிழகம் விடுபட கோதாவரி மற்றும் காவிரி ஆகிய இரண்டு நதிகளும் எப்போது இணைக்கப்படும், நதிகள் இணைப்பது தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து பீகாரில் தெருவிளக்கு தேசிய திட்டத்தின் கீழ் 5,75,000 தெருவிளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்பட்டுள்ள நிலையில், தமிழகத்தில் தெருவிளக்கு தேசிய திட்டம் இன்னும் ஏன் செயல்படுத்தப்படவில்லை என காட்டமாக கேள்வி எழுப்பினார். தனது வீட்டிற்கு மட்டுமே ஒளியை காட்டிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின், தெருவிளக்குகள் திட்டத்தில் நடவடிக்கை எடுக்காமல் கிராமப்புற நகரப்புற மக்களை இருட்டில் தவிக்க விடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரத்தில் மழை வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அரிசி மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் தொகுப்பை வழங்கினார். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் 26வது வார்டு பகுதியில் மாவட்ட மாணவர் அணி சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மழையால் பாதித்து அத்தியாவசிய பொருள் இல்லாமல் தவித்த மக்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். அப்போது ஆளும் திமுகவினர் தங்களுக்கு எந்த பொருட்களையும் வழங்கவில்லை என்றும், நேரில் வந்து கண்காணிப்பு நாடகம் நடத்தியதாகவும் கூறிய பொதுமக்கள், அதிமுக எப்போதுமே கண்ணீர் சிந்தும் மக்களுக்கு உறுதுணையாக நிற்பது ஆறுதல் அளிப்பதாக